அப்போஸ்தலர்கள், அப்போஸ்தலர்கள் வழி வந்தவர்கள். அப்போஸ்தலர்கள் வழி வந்தவர்கள் எப்படி நியமிச்சாங்க? பைபிள்ல இருக்கு. அது தனி தலைப்பு. நான் சின்ன முன்னுரை தான் உங்களுக்கு கொடுக்க போறேன். தலைப்பு வேற. எப்படின்னா, இப்பவும் திருத்தந்தை அவர்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க? கான்க்ளேவ்னு சொல்லுவாங்க இல்லையா? கர்தினால்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து சீட்டுல பேர் எழுதி, அது யாருக்கு அதிகமா அந்த சீட்டு விழுதோ அவங்கள அந்த இடத்துல தேர்ந்தெடுப்பாங்க இல்லையா? இது திருத்துதர் பணி 1வது அதிகாரத்தில் இருக்கு. வீட்டுல போய் வாசிங்க, தயவு செய்து வாசிங்க. யாராவது உங்களை கேட்பாங்க, எங்க போப்பாண்டவரை தேர்ந்தெடுக்கிறதெல்லாம் பைபிள்ல இருக்கான்னு கேட்பாங்க. ஏன்னா அவங்க எடுத்த உடனே எதாவது கேட்பாங்க, பைபிள்ல இருக்கா, பைபிள்ல இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அதனால நம்ம பைபிள்லயும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதே நேரத்துல திருச்சபையின் போதனையும் முக்கியம். புரியுதா? திருச்சபையின் போதனை எனக்கு முக்கியம் இல்ல, நான் பைபிள் மட்டும்தான் பிடிச்சுப்பேன் அப்படின்னா அவர்கள் கத்தோலிக்கர்கள் அல்ல. ஏன் என்ன சொல்றேன், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி. ஓகே, அப்ப திருத்துதர் பணி 1வது அதிகாரத்துல இறந்து போனார்ல யூதாஸ் இஸ்காரியோத்து, அவனுக்கு பதிலாக ஒருவரை தேர்ந்தெடுப்பதற்காக அவர்கள் ஒன்று கூடி சீட்டு எழுதி போட்டுதான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த வழியாகத்தான் நாம் வரோம். யூதாஸ் இஸ்காரியோத்து இறந்ததுக்காகவே அவனுடைய இடத்துல இன்னொருத்தரை தேர்ந்தெடுத்தாங்களே. இவங்களை எல்லாம் தலைவரா நியமிக்கப்பட்டாரு யார் அவரு? இவங்களுக்கெல்லாம் பேதுரு. அப்ப பேதுரு இறந்த உடனே அவருக்கு பதிலா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அவங்களுடைய பேர்லாம் பைபிள்ல இருக்கு. லைனஸ்னு ஒருத்தர் இருக்கிறார், அதுக்கப்புறம் வந்தவர். அதுக்கப்புறம் வந்த கிளீட்டஸ்னு ஒருத்தர் இருக்கிறார். அதுக்கப்புறம் வந்த கிளமெண்ட்னு இருக்கிறார். இவங்க எல்லாம் முதல்ல வந்த திருத்தந்தையர்கள். இவங்க பேர்லாம் பைபிள்ல இருக்கு. டைம் இப்ப நான் சொன்ன லைனஸ், கிளீட்டஸ், கிளமெண்ட், இவங்க எல்லாம் எங்க இருக்கு? பைபிள்லயே இருக்கு. பேதுருக்கு அப்புறம் அதுக்கு அடுத்தடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட திருத்தந்தையர்கள். இவர்கள் நியமிச்சவங்க தான் ஆயர்கள். பைபிள் இருக்கானா? இருக்கு. திருத்துதர் பணி 20வது அதிகாரம் 28வது வசனத்துல இருக்கு. என்ன இருக்கு தெரியுமா? பவுல் அங்க இருக்கிற கண்காணிப்பாளர்களை கூப்பிட்டு சொல்வார், திருச்சபை உங்களை கண்காணிப்பாளராக நியமித்திருக்கிறது. அதுல இருக்கமா வார்த்தை? கண்காணிப்பாளர் இருக்கு பாத்தீங்களா? அந்த கண்காணிப்பாளர்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல. இத முதல்ல இந்த நூல் எழுதப்பட்டது கிரேக்கத்துல. எதுல எழுதப்பட்டது? கிரேக்கத்தில் எழுதப்பட்டது. அந்த கண்காணிப்பாளர்ன்ற வார்த்தைக்கு கிரேக்கத்தில் என்ன தெரியுமா பொருள்? எபிஸ்கோபோஸ். என்னது? எபிஸ்கோபோஸ். அதான் கிரேக்க வார்த்தை. அந்த எபிஸ்கோபோஸ்ங்கிற கிரேக்க வார்த்தையினுடைய ஆங்கில வார்த்தை என்ன தெரியுமா? பிஷப். புரிஞ்சிருச்சா? அப்ப இங்க இருந்து தான் எடுத்திருக்கிறாங்க. கண்காணிப்பாளர்ங்கிற கிரேக்க வார்த்தை எபிஸ்கோபோஸ். எபிஸ்கோபோஸ் ஆங்கில வார்த்தை தான் பிஷப். அவங்க தான் ஆயர். அப்புறம் திருத்துதர் பணி 14வது அதிகாரத்தில் இருக்கு. அவர்கள் ஒவ்வொருத்தர் தலைமையிலையும் கை வச்சு ஒவ்வொரு நகரத்திற்கும் மூப்பர்களை ஏற்படுத்தினார்கள். இருக்கா பைபிள்ல? மூப்பர்களை ஏற்படுத்தினார்கள். ஃபாதர், மூப்பருக்கு கிரேக்க வார்த்தை என்ன? பிரெஸ்பித்தேரோஸ். மூப்பருக்கு கிரேக்க வார்த்தை என்ன? பிரெஸ்பித்தேரோஸ். ஒரு குருவானவர் வாழ்ற அந்த வீடு இருக்குல்ல, நீங்க ஃபாதர் பங்களான்னு சொல்லுவீங்க. ஆனா அது குருவானவர் வாழ்ற வீட்டுக்கு பேர் என்ன தெரியுமா? பிரெஸ்பிட்டரி. பிரெஸ்பிட்டரி. சரியா? பிரெஸ்பிட்டரின்னு சொல்லுவாங்க குருவானவர் வாழ்கிற இடம். ஏன்னா அங்க பிரெஸ்பிட்டரியில வாழ்றவர் யாருன்னா பிரெஸ்பித்தரோஸ். பிரெஸ்பித்தரோஸ் அதனுடைய தமிழ் சொல்லுதான் மூப்பர். அதனுடைய கிரேக்க வார்த்தை பிரெஸ்பித்தரோஸ். சரியா? அதனுடைய ஆங்கில வார்த்தை பிரீஸ்ட், குருவானவர். பாத்தீங்களா? அதுவும் பைபிள்ல இருக்கா? அதுக்கப்புறம் திருத்துதர் பணி 6வது அதிகாரத்துல அவர்கள் திருத்தொண்டர்களை தேர்வு செய்வாங்க. அவங்க அதுக்கு திருத்தொண்டருக்கு கிரேக்க வார்த்தை தியாகோனோஸ். கிரேக்க வார்த்தை என்ன? தியாகோனோஸ். அதனுடைய ஆங்கில வார்த்தை டீக்கன். ஓகேவா? தமிழ் வார்த்தை திருத்தொண்டர். அன்பானவர்களே, துவக்க காலத்தில் கைகளில் பைபிள் வர்றதுக்கு முன்னாடியே அவர்கள் போப்பாண்டவர்களாக, ஆயர்களாக, குருக்களாக, தியாக்கோன்களாக இந்த திருச்சபை செயல்பட்டது. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பிரியமானவர்களே.